பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு உரிய தக்க பதிலடியில் ஈடுபட்டு வருகிறது இந்திய ராணுவம் தற்போது கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஏர் வார்னிங் சிஸ்டம் திட், அதாவது பாகிஸ்தானிலே வானிலை ஏவுகணை வருகிறது, போர் விமானங்கள் வருகின்றன என்ற எச்சரிக்கை கூடிய தகவல்கள் எல்லாம் தற்போது நாசமாக்கப்பட்டு விட்டன. அந்த அளவுக்கு விமானங்கள் துல்லியமாக இந்திய ஏவுகணைகள் அவற்றை பதம் பார்த்திருக்கின்றன. எனவே தற்போது இந்தியாவின் கவுண்டர் அட்டாக் பதில் அடி தொடங்கிவிட்டது. உச்சக்கட்ட உஷாரலை தற்போது இந்திய எல்லை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய எல்லை பகுதியில் வான் பாதுகாப்பு, அதாவது அயன் டோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அந்த அயன் டோம் காட்சிகளை கூட நாம் சற்று நேரத்தில் நாம் பார்க்கலாம். அந்த அயன் டோம் காட்சிகள் கூட நமக்கு இருக்கின்றன. ஆகாஷ் ஏவுகணை மூலமாக தடுத்து நிறுத்துவது, அதே போன்று மேம்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணை அதன் மூலமாக தடுப்பது, இல்லை என்றால் S-400 ரஷ்யாவிலிருந்து வரப்பட்ட S-400 ஏவுகணை மூலமாக வருகின்ற ஏவுகணைகள் எல்லாம் வானிலே இடைமறித்து தாக்குகின்ற வான் பாதுகாப்பு. இந்தியாவின் இரும்பு திரை கெட்டியாக இருக்கிறது. அதை தாண்டி எதுவும் உள்ளே வர முடியாத சூழல் காணப்படுகிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை என்பதை தற்போது நாம் பார்ப்பதிலே தெரிந்து கொள்ளலாம். நினைத்த இலக்குகளை, திட்டமிட்ட இலக்குகளை துல்லியமாக இந்தியாவின் ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. தொடர் தாக்குதல் தற்போது பாகிஸ்தான் துவண்டு போயிருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களாக அறியப்பட்ட லாகூர், கராச்சி, தலைநகர் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டியை தவிர, ராவல்பிண்டியை தான் ராணுவ தலைமையகம் இருக்கிறது. எனவே அங்கும் இன்னும் சற்று நேரத்திலே தாக்குதல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்களில் எல்லாம், சியால்கோட் போன்ற இடங்களில் எல்லாம் தற்போது ஏவுகணை மழையும் குண்டு மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தான் சின்ன பின்னமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று கூறுவார்களே, அப்படி ஒரு சூழல் தான் தற்போது காணப்படுகிறது. தொடர் பதிலடி. ஏனென்றால் நேற்று வரை அமைதியாக இருந்த இந்தியா குறிப்பிட்ட இலக்குகள், தீவிரவாத முகாம்களை தான் அழித்து வந்தன. இன்று நேற்று 16 பேரை அவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள் என்ற கடும் கோபத்தில் இந்தியா இன்று 9 இடங்களிலே ட்ரோன் தாக்குதல் தான், மிக மெல்லிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஆனால் பாகிஸ்தான் வாலாட்ட தொடங்கியது. தற்போது அந்த வாளினை நறுக்கும் வேளையிலே இந்திய ராணுவம் மிக தீவிரமாக தற்போது களமிறங்கி இருக்கிறது. பதிலடி என்றால் சாதாரண பதிலடி அல்ல, தொடர் தாக்குதல், தொடர் ஏவுகணை வீச்சு என்று தொடர்ந்து அந்த பதிலடி தாக்குதல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாஸ் கவுண்டர் அட்டாக் இன் லாகூர், இந்தியாஸ் கவுண்டர் அட்டாக் இன் கராச்சி, இந்தியாஸ் கவுண்டர் அட்டாக் இன் இஸ்லாமாபாத் என்று தொடர்ந்து நாம் சொல்வது போல முழு வீச்சில் பாகிஸ்தான் தற்போது அந்த போரினை தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே இந்தியாவின் பதிலடி ஒரு முழு போர் என்பது போல அதிரடியாக தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கிறது. சீனாவை சேர்ந்த ஒரு விமானம், அதே போன்று அமெரிக்க தயாரிப்பான 2 விமானங்கள், F-16 விமானங்கள், சீனாவின் F-17 தயாரிப்பு விமானம் ஆகிய 3 விமானங்களை, போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறது. இதிலேயே ஏகப்பட்ட இழப்பினை பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து தற்போது பாகிஸ்தானை நோக்கி அந்த ஏவுகணைகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏவுகணை வீச்சிலே தொடர்ந்து ராணுவ நிலைகள் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளிலும் தொடர் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. தற்போது இந்தியாவின் இரும்பு திரையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் வீசப்பட்ட அந்த ஏவுகணை எல்லாம் பிருத்வி ஏவுகணை, மேம்பட்ட வான் தடுப்பு ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணை, S-400 ஏவுகணை மூலமாக தற்போது அவையெல்லாம் தடுத்து வானிலேயே அழிக்கப்பட்டு விட்ட, இடைமறித்து தடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்ட என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.